கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கோணலானதை செவ்வையாக்குபவர். ஏசாயா 45 2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோரேஸ் ராஜாவின் ராஜ்ய பாரத்திலே ஏற்பட்ட தடைகளில் ஆண்டவருடைய வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நமது வாழ்க்கை பயணத்திலும் பல்வேறு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கடந்து போகும் சூழலில் நமக்கு முன்னே செல்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்று மோசேக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். கர்த்தர் வாக்கு மாறாதவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்னே செல்லும்போது கோணலான பாதைகள் செவ்வையாகும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழிநடத்தி செல்லும்போது பல தடைகள், கோணலான பாதைகள், இல்லாய்மைகள் வந்தது. ஆண்டவர் அனைத்தையும் செம்மையாக்கி வழிநடத்த உதவி செய்தார். எனவே காலேபும் யோசுவாவும் கானானை கண்டடைய முடிந்தது. இன்று நாம் ஒவ்வொருவரும் பரம கானானுக்கு நேராக வழிநடத்தப்பட்டு வருகிறோம். உலக வாழ்வில் வரும் பல தடைகளை நொறுக்கி நம்மோடு கூட இருந்து வழிநடத்தும் ஆண்டவரை நோக்கி செல்ல பலன் தரும்படி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று யோசுவாவிடம் கூறுகிறார். இஸ்ரவேலர்களை வழிநடத்த யோசுவாவை அழைத்து கோணலானவைகளை செவ்வையாக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே விக்கிரக கட்டிலிருந்த ஜனங்கள் யோசுவா அறிந்து கொண்ட உண்மையான தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதை வாசிக்கிறோம். பிரியரே, உங்களது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் வாழ்வில் கோணலான பாதைகள் தெரிகிறதா? அந்த பாதையை பார்க்கும்போது பயமாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? பயம் வேண்டாம். கோணலானவைகளை செவ்வையாக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது கலக்கம் வேண்டாம். உறுதியோடு நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு கோணலாய் தோன்றுகிற காரியங்களை செவ்வைப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.